சோம்பேறித்தனம், கவலை, வலி, அதுபோல எதிர்காலத்தை பற்றிய யோசனை, நடந்த நிகழ்வுகளை பற்றி மனிதன் அதை மீட்டுவதனால் ஞாபகங்களால் வரக்கூடிய அந்த பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றின் மூலமும் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல் தான் விரக்தி. இவைகள் எல்லாமே சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால் விரக்தி. விரக்தி என்பது என்ன எங்களை செய்யும் என்று சொன்னால், நிறைய விஷயங்கள் கண் முன்னாலே எங்களுக்கு நலவுகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட செயல்படுவதற்கான உற்சாகத்தை இல்லாமலாக்கிவிடும். செயல்படுவதற்கான உற்சாகத்தை எங்களை விட்டும் இல்லாமலாக்கிவிடும். இந்த விரக்தி நிலை அரபில் அல் ஹசீமத்து நஃப்சி அல்லது அல் இன்ஹியாரு நஃப்சி, மனவீழ்ச்சி, மனம் உற்சாகம் அடையாமல் இருத்தல், தொய்வு நிலையை மனது அடைதல். நம்மளால் இந்த வாழ்க்கையில் எந்த நலவும் இல்லை, நம்ம எந்த ஒரு முன்னேற்றத்தையும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது, எனது நிலை இதுதான், என் வாழ்க்கையினே இப்படித்தான், என் வாழ்க்கையில் எந்த விதமான பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் என்னது இல்லை என்ற இந்த சிந்தனை இருக்கிறது. இது உலகத்திலேயே அஹ்தர் விஷை, மிகவும் ஆபத்தான சிந்தனை, மிக 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 ஆபத்தான ஒரு பகுதி தான் இது. இதுதான் தற்கொலைக்கான காரணம். இதுதான் ஒரு மனிதன் போய் தற்கொலை செய்வதற்கான காரணம் இதுதான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே ஒருவர் உச்சகட்ட பாவத்தை செய்து விட்டாலும் சரி, எப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய பாவங்களை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது, அந்த கண்டிப்பதிலேயே மிக உச்சகட்டமான பாவம், அந்த மாதிரியான பாவங்களை செய்து விட்டாலும் கூட ஒரு மனிதனுக்கு எதற்கு அதிகாரம் வழங்கவில்லை அப்படி என்று சொன்னால், தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் என்ன செய்யவில்லை, அதிகாரம் வழங்கவில்லை. தற்கொலைக்கு இஸ்லாம் அதிகாரம் வழங்கவில்லை. இந்த பாவங்கள், இந்த விரக்தியை நினைத்து ஒருவர் தற்கொலை செய்வாராக இருந்தால் அவருக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறேன் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், ஆதாரபூர்வமான செய்திகளை பார்க்கிறோம். எனவே இந்த மனதை கவலைகள், வேதனைகள், சோதனைகள், கடந்த கால ஞாபகங்கள், தொய்வு நிலை, இவைகளெல்லாம் சேர்ந்து விரக்திக்கு தள்ளும். அல் ஹசீமா, ஒரு தோல்வியின் பக்கம் தள்ளும். அந்த தோல்வி நிலையுடைய விளைவாக ஒருவர் ஆக உச்சகட்டமாக செய்ய நினைப்பது தன் வாழ்க்கையை அதோட முடிக்கிறது, தன் வாழ்க்கையை அதோடு முடிப்பது. இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நீ என்ன பெரிய கொடுமைக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானவனாக நீ இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, நீ வாழ்க்கையில எதை சந்தித்திருந்தாலும் சரி, உனக்கு வாழ்க்கையில இருந்து நம்பிக்கை போகக்கூடாது, வாழலாம் என்ற நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உனது உயிரை நீ மாய்த்துக் கொள்வாயாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாகிறாய், உனக்குரிய தண்டனை நரகம்தான். அப்படிப்பட்ட வாழ சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்திலே நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விரக்தி நிலை ஹசீமத்து நஃப்சியா, இவை ஒரு பெரிய ஒரு பாப், இது பெரிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் பெரும்பாலும் ஒன்றாகத்தான் இருக்கு. சொந்த வாழ்க்கையில் விரக்தி, இதான் நீங்க நினைப்பீங்க. ஆனா விரக்திக்கு சொந்த வாழ்க்கை மட்டுமல்ல, ஒருவருடைய மார்க்க பிரச்சார வாழ்க்கை, தஅவா பிரச்சார வாழ்க்கை, உலகத்திலே அவருடைய வணக்க வழிபாடு சம்பந்தமான வாழ்க்கை, உலக முஸ்லிம்களுடைய சிச்சுவேஷன், கண்டிஷன், இன்றைக்குள்ள நிலைமை, இவைகளின் பின்னாலும் விரக்தி என்பது என்ன செய்யும், உருவாகும். இவைகளின் பின்னாலும் விரக்தி உருவாகும். பல வகையில விரக்தி என்கின்ற பகுதி என்ன செய்யும், வரும். ஒரு மனிதனுடைய பாவம், ஒரு மனிதனுடைய வழக்க வழிபாடு, ஒரு மனிதனுடைய சொந்த வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய அரசியல், ஒரு மனித எல்லா விஷயங்களிலும் இந்த விரக்தி என்ற பகுதி உண்டாகும். இந்த விரக்தியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இந்த விரக்தியை ஏற்படுத்துவதற்கு மிகவும் முயற்சிப்பவன் யார், ஷைத்தான் தான். மிகவும் முயற்சிப்பவன் யார், ஷைத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் இந்த எல்லா பகுதிகளையும் இங்கே டச் பண்ணுவதற்கு எனது நேரம் என்ன இடம் தராது. அதனால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரக்தி, ஹசீமா என்பது எல்லா பகுதியும் குறிக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த விரக்தி சம்பந்தமான விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை நாம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான காரணம், இந்த விரக்தி நிலை என்பதற்கான மிக பிரதானமான காரணம் என்ன என்று பார்த்தீங்க என்று சொன்னால், தன்னை பற்றிய தவறான அளவீடு. இதான் முதல் செய்தி. தன்னை பற்றிய தவறான அளவீடு, உங்களை பற்றி நீங்கள் எப்படி எடை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய விரக்திக்கான பிரதானமான காரணம். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன எடை போடுகிறார்கள் என்பது இரண்டாவது அம்சம். நீங்க உங்களை பற்றி போட்டு நீங்க முதலாவது உங்களை மதிக்கணும். நீங்க உங்களை நீங்கள் மதிக்க வேண்டும், உங்கள் ஆற்றலை நீங்கள் மதிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில உள்ள திறமைகளை நீங்கள் மதிக்க வேண்டும். நீங்கள் அனுபவித்தவைகள் உங்களுக்கு முதலாக ஞாபகம் இருக்கணும். ஆனால் விரக்தி அடைகிறதுக்கான முதல் காரணம்
ஷைத்தான் எங்களை பற்றி எங்களுக்கு மைனஸான சிந்தனைகளை என்ன செய்வான், ஷைத்தான் தருவான். இதுதான் விரக்திக்கான முதல் காரணம். ஒரு சின்ன செய்தி இந்த செய்தி அதாவது ஒரு உலக ரீதியான ஒரு செய்தி, எங்களை நாங்கள் எப்படி அளக்க வேண்டும் என்கின்ற ஒரு மெசேஜை எங்களுக்கு சொல்கிறது. ஒரு பெண்மணி ஒரு கடைக்கு நாய்க்குட்டி 2 வாங்க போறாரு. நாய்க்குட்டி வாங்கலாமா இல்லைன்னு 2வது அம்சம், சரியா? வாங்க போறாங்க கடைக்கு வாங்க போற நேரத்தில், ஒரு நாய்க்குட்டி வாங்க போன நேரத்தில் அவங்க நாய்க்கு ஒரு $5, உதாரணமா $5 USD, $5 என்று சொன்ன நேரத்தில் என்னட்ட $5 இல்லை, நான் கஷ்டப்பட்டு சேர்த்ததுல $3 தான் என்ன செய்யுது இருக்குது அப்படின்றாங்க. இப்போ $3 அப்ப நான் என்ன செய்யாது, கிடைக்காது, $5 எடுத்துட்டு வாங்கன்றாங்க. அந்த நேரத்தில் இப்போ $3 தான், இன்னைக்கு வேற எந்த வழியும் இல்லை. வேண்டுமென்றால் இதை நீங்க எடுத்துட்டு போங்கன்றாங்க. எதை? இந்த ஒரு கால் உடைந்த ஒரு நாய் ஒன்று அந்த இடத்துல என்ன செய்யுது இருக்குது, இதை நீங்க எடுத்துட்டு போங்க, ஊனமான இந்த நாயை என்ன செய்ய எடுத்துட்டு போங்கன்றாங்க. எடுத்துட்டு $3 எடுத்துட்டு போங்கன்னா, அவங்க இல்லை நான் எடுக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் ஒரு $5 எடுத்துக்கண்டு அந்த ஊனமுற்ற நாயை கேட்குறாங்க. அவர் $3 அதை எடுத்துட்டு போன்ட்டாரு, $3 அதை எடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. $5 கொடுத்து அதை கேட்குறாங்க. அதை நான் $3 உங்களுக்கு எடுக்கலாட்டேன், எனக்கு அந்த தான் வேணும். அந்த புள்ள என்ன செய்யுது, திருப்பி பிடிக்குது. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏமா உங்களுக்கு நல்ல முறையில் அதை எடுத்து என்ன செய்யலாம், வாங்கிட்டு போகலாம், இதையே திருப்பியே என்ன செய்றீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்றான். அவர் திருப்பி ஊனமுற்ற ஒரு நாயை நீங்க ஏன் எடுக்கிறீங்கன்னு திருப்பி கேட்க அந்த பெண்மணி அந்த கடைக்காரரை கூப்பிட்டு தனது கால் பகுதியை காட்டுகிறார். அந்த பிள்ளையும் ஊனமுற்ற ஒரு பிள்ளை, எனக்கு விலை எல்லோரையும் போன்று சமமாகத்தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நானும் $5 பெருமதியானவன் தான். ஊனமுற்ற ஒரே காரணத்துக்காக என்ன செய்யக்கூடாது, அது குறையக்கூடாது என்று தன்னை பிளஸ் ஆக நினைச்சது பாருங்க. அதுதான் ஒரு மனிதன் வெற்றி பெறக்கூடிய இடம், முக்கியமான இடம். அதாவது ஊனமுற்றதுக்காக நீங்களே ஊனமுற்றவர்களை தவறாக நினைத்தால் இவன் சரி வர மாட்டான்னு நினைச்சா, அப்ப அர்த்தம் நீங்க என்ன தெரியுமா, உங்களை நீங்க தவறா என்ன செய்றீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். தனக்கு இது பிளஸ் யார் நினைப்பாருண்டா, தனக்கு போல் எவனுக்கு இருக்கிறதோ அவரை மதிக்கிறவன். எனவே முதல் செய்தி என்ன என்று சொன்னால், எங்களை நாங்கள் சரியான முறையில் அதாவது மதிப்பிட பழக வேண்டும். எங்களது நிலைகளை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள பழக வேண்டும். இது முதல் செய்தி. எப்பயும் நம்மளை பத்தி நம்ம சரியான திகா உள்ளத்துல நம்பிக்கை என்ன செய்யறது வரவழைக்கிறது.